ஹலோ எவ்ரிவன், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நீட் சென்னை சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஹவு டு கிராக் நீட் இன் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட். ஸோ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே வந்துட்டு நீட்டை கிராக் பண்ண முடியுமா, ஸோ அது எப்படியெல்லாம் பண்ண முடியும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். ஸோ நீட்டுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக என்சிஆர்டி தான் நம்மளோட வெப்பன். ஸோ 80லேருந்து 85% ஆஃப் நீட் கொஸ்டின்ஸ் வந்துட்டு டைரெக்டாக என்சிஆர்டியில் தான் வரப்போகுது. அது கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஃபிசிக்ஸாக இருக்கட்டும் அண்ட் பயாலஜியாக இருக்கட்டும். ஸோ என்சிஆர்ட்டை லைன் பை லைனாக படித்து தரவாக வச்சுருக்கிறது ஸோ நம்மளுக்கு ரொம்பவே உதவும். ஸ்மார்ட் டைம் மேனேஜ்மெண்ட் செகண்ட் ஒன். ஸோ 2 இயர்ஸ் இருக்குது. ஸோ 11th படிக்கும் போதே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஸோ அப்போ 2 இயர்ஸ் நம்ம எப்படி வந்துட்டு ஃபில் பண்ணலாம் அப்படின்னா 730 days ஆஃப் ஃபுல் ஸ்டடி. ஸோ 730 டேஸையும் நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணணும். ஸோ உங்களோட டைமை வந்துட்டு இந்த 730 டேஸையும் வந்துட்டு 3ஆக டிவைட் பண்ணலாம். 70% வந்து நீங்கள் கான்செப்ட் லேர்னிங்க்கு யூஸ் பண்ணணும் அண்ட் 20% வந்துட்டு எம்சிக்யூஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ரிமைனிங் 10% வந்துட்டு ரிவிஷனுக்காக யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி நம்ம இந்த மந்த் வைஸாக நம்ம எப்படி கவர் பண்ணுறது சிலபஸஸ் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் போட்டிருப்போம். அண்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் எம்சிக்யூஸ் டெய்லி வந்துட்டு 100 எம்சிக்யூஸை வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக சால்வ் பண்ணி ஆகணும். இது உங்களோட ஸ்பீடையும் அக்யூரேசியும் வந்துட்டு ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ ஸ்பீட் ப்ளஸ் அக்யூரேசி தான் இருக்கிறதுலே வந்துட்டு ரொம்ப டஃப்பான சேலஞ்ச். ஸோ அது கண்டிப்பாக நம்மளால் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் ஃபோர்த் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா மார்க் டெஸ்ட் நீங்கள் எழுதுறது மட்டும் இல்லாமல் ஸோ அதுலேருந்து மிஸ்டேக்ஸை கண்டிப்பாக நீங்கள் அனலைஸ் பண்ணி ஆகணும். ஸோ ரெகுலராக மார்க் டெஸ்ட் எழுதுறது ஒரு விஷயம் அப்படின்னா ஸோ அதில் இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸ் ஏன் லேட் ஆச்சு இல்லை ஏன் வந்து மிஸ்டேக் வந்துச்சு அப்படின்றத பார்த்துட்டு அடுத்த வாட்டி அந்த மிஸ்டேக்ஸை நீங்கள் பண்ணாமல் இருக்கிறது தான் ஸோ நம்மளோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகும். அண்ட் ஃபிஃப்த் ஹேபிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஹேபிட் வேற மோட்டிவேஷன் வேற. ஸோ எப்பயுமே வந்துட்டு டிசிப்ளினாக இருக்கணும். மோட்டிவேஷன் இப்போ நம்ம வந்துட்டு ஒரு தோனி ஸ்பீச்சோ இல்லை வந்து ஒரு லீடர் ஸ்பீச்சோ இதை நம்ம கேட்குறப்ப வந்துட்டு பயங்கர மோட்டிவேட்டடாக இருக்கும், உடனே படிக்கணும்னு தோணும். ஸோ இதெல்லாமே வந்து நடக்கும். பட் டிசிப்ளின் ரெகுலராக இந்த வேலையை நீங்கள் செய்கிறப்போ இது வந்துட்டு உங்களுக்கு ஃபேடே ஆகாது. ஸோ பெர்மனண்ட்டாக அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண முடியும். ஸோ எப்பயுமே படிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ எப்பயுமே வந்து மோட்டிவேட்டடாகவே இருக்கணும். ஸோ ரெகுலராக இந்த ஒர்க்கை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஈவன் ஆன் டல் டேஸ், அதாவது உங்களால் முடியல அப்படின்னாலுமே அந்த நாளில் வந்து 1 or 2 hour ஆச்சு நீங்கள் புக்கை எடுத்து வச்சுட்டு கண்டிப்பாக படிக்கணும். ஸோ இதுதான் வந்துட்டு ஹேபிட். ஸோ இதெல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் நீ கிராக் பண்ண முடியும். இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய வந்து டிப்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ மறக்காமல் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.